கிரண் ஆபீஸுக்கு கிளம்பி வந்தான். அவன் அலுவலகத்தில் அவனுக்கு ஒரு ரசிகை பட்டாளமே இருந்தது. அவன் என்ன கலரில் ட்ரெஸ் செய்கிறான் என்பது முதற்கொண்டு கவனித்து வந்தனர். ஆனால் அங்கு இருக்கும் யாருக்கும் கிரணின் மறுபக்கம் தெரியாது. அவனுமே ஆபீஸில் பணிபுரிபவர்களிடம் அவனது விளையாட்டை காட்டுவதில்லை. வேலை என்று வந்துவிட்டால் அதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. சாருக்கு நம்ம பேர் கூட தெரியுமான்னு தெரியல. அவளது முகத்தில் அந்த வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் இங்கு வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதம் முடிய போகிறது. அதுவரை ஒரு முறை கூட கிரண் அவளிடம் பேசியதே இல்லை. அவளிடம் மட்டுமல்ல, தனியாக அவன் அழைத்து யாரிடமும் பேசியதில்லை. அவனது பர்சனல் செக்ரட்டரி கலாவிடம் மட்டும்தான் அவனது பேச்சு இருக்கும். அவளுமே இப்போது பிரசவம் என்று வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய இருக்கிறாள். அடுத்து அந்த வேலை யாருக்கு கிடைக்கும் என்று அவர்களது அலுவலகத்தில் ஒரு போட்டியே இருந்தது. நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆகுது. இங்க இருக்கிறவங்களையே நான் தான் சீனியர். அதனால எனக்கு தான் பிஏ போஸ்ட் கிடைக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது. சாருக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. அதுவும் சரிதான். ஆனா இதுல சீனியாரிட்டி மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸும் கூட அவசியம்தான். இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவர்கள் கனவு கலையும் விதமாக அந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ ஏற்பாடு செய்யப்படவும் சற்று ஏமாற்றத்துடன் இருந்தனர். ஆனால் அப்போதும் அவர்களுக்கு இருந்த ஒரு நிம்மதி, உடன் பணிபுரியும் யாருக்கும் அந்த வேலை கிடைக்கவில்லை என்பதுதான். கிரண் ஆபீஸுக்குள் நுழையும் போதே பரபரப்பாக வந்தான். வந்ததும் வராததுமாக பிரியாவின் பெயரை சொல்லி அழைத்தான். அத்தனை நாள் அவனுக்கு தனது பெயர் கூட தெரியாது என்று நினைத்திருந்தாள் பிரியா. மிஸ் பிரியா, அந்த கேஎம் கம்பெனி ஃபைல் எடுத்துட்டு வாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? நேற்று நம்ம அனுப்பின கொட்டேஷன்ஸ் என்னாச்சு? பிரியா அவசரமாக எழுந்து பதில் அளித்தாள். இதோ கொண்டு வர சார். பிரியாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அதே நேரம் அங்கு இருந்த மற்ற பெண்களுக்கு அவள் மீது பொறாமை கூட வந்தது. அந்த ஃபைலை கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ரம்யா கிட்ட சொல்லி நாளைக்கு இன்டர்வியூக்கு எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டுவாங்க. பிரியா அவன் சொன்னதை செய்தாள். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அவனிடம் வேலை செய்யும் அனைவரது பெயரும் அவனுக்கு தெரியும் என்பது. இதுநாள் வரை கலா அனைத்து வேலைகளையும் அவனுக்காக செய்து வந்ததால் பெரிதாக அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இருந்ததில்லை. மறுநாள் அவனுக்கான பிஏ இன்டர்வியூவை அவனே பார்த்துக் கொள்வதாக கூறியிருந்தான். அந்த போஸ்டுக்காக இதுவரை 15 அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. கலாவிடம் அதிலிருந்து சிலரை அவளையே ஷார்ட்லிஸ்ட் செய்ய சொல்லியிருந்தான். கலாவுக்கு அந்த வேலையில் அனுபவம் இருந்ததால் அந்த வேலையை அவள் சரியாக செய்திருந்தாள். அவள் ஒரு 5 நபர்களை மட்டும் எடுத்து வைத்தாள். கிரண் ஆபீஸில் அவனது வேலையை முடித்துக்கொண்டு மீட்டிங் காரணமாக கிளம்பி சென்றான். அவன் சென்றதுதான் தாமதம். அங்கு பணிபுரியும் அனைவரும் ஒன்று கூடி பேச ஆரம்பித்து விட்டனர். என்னடி சொல்ற? நம்ம எல்லார் பேரும் சாருக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு என்னவோ அவருக்கு நம்ம எல்லார பத்தியும் தெரியும்னு தான் தோணுது. ரம்யா பேரை சொல்லி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. நான் கூட என்னவோ நினைச்சேன். பரவாயில்லடி. ஆமா, இப்போதான் புரியுது கலா சிஸ்டர் ஏன் இந்த வேலையை விட்டுட்டு போறதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணாங்கன்னு. இப்படி பரபரப்பாக அன்றைய நாள் முடிகிறது. மீட்டிங் சென்ற கிரண் அதை முடித்து கொண்டு வரவே மாலை நெருங்கிவிட்டது. வந்ததும் அன்றோடு கலாவை வழி அனுப்பி வைத்தனர். கலா தனிமையில் கிரணை சந்தித்து பேசினாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கலா ஒரு வகையில் கிரணின் தோழிதான். அவனை பற்றி அனைத்து உண்மைகளும் அவளுக்கு தெரியும் என்பதால் அதற்கேற்ப அவனுக்கு உதவினாள். ஒரு கட்டத்தில் கிரண் சாப்பாடு தூக்கம் இன்றி வேலை வேலை என்று ஓடிய போது அவனுடன் சேர்ந்து அவனுக்காக ஆபீஸில் உதவியாக இருந்தது கலாதான். கிரண், தேங்க்ஸ்டா. எனக்கு தான் போறது கஷ்டமா இருக்கு. நான் இன்னும் 1 வாரம் இருந்து புதுசா வரவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேனே. நான் பாத்துக்கிறேன். இப்பவே உனக்கு 9வது மாசம் ஆயிடுச்சு. இப்பவும் நான் உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் சூர்யா என்னை கொன்றுவான். அவருக்கு கொஞ்சம் பயம்தான். அது சரி, என்கிட்ட பேசுற மாதிரி புதுசா வரவங்க கிட்ட பேசாத. அப்புறம் உன்னோட அந்த நைட் லைஃப் பத்தி ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது. அதையே வரப்போற பிஏ கிட்டையும் பாத்துக்கோ. புதுசா வரவங்கள உடனே நம்ப முடியாது, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு. நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? ஐயா சாமி, நானே பாத்துக்கிறேன். நேத்து நீ வண்டி ஓட்டுன லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. மோகன் சொன்னானா? அவன் வேற சொல்லணுமா? ராகேஷ் சார் அரெஸ்ட்னு வந்தப்போவே அது உன் வேலையா தான் இருக்கும்னு தெரியும் எனக்கு. கிரண் என்று பல்லை காட்டினான். இருவரும் பேசி முடித்து வெளியே வந்தபோது கலாவுக்கு அங்கு பணிபுரியும் அனைவரும் அவர்களது நினைவாக சிறு சிறு பரிசுகளை கொடுத்து அனுப்பினர். அதன் பிறகு அனைவரும் கிளம்பியதும் கிரண் அவனது வேலையை முடித்துக்கொண்டு அவனும் கிளம்பினான். காரில் ஏறியதும் நேராக அவன் சென்ற இடம் மோகன் ஆபீஸ் தான்.
மோகனும் அவனது வேலையை முடித்துக்கொண்டு இருவரும் ஒன்றாகவே கிளம்பினர். ஏண்டா டேய், காலைல சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட? இல்லடா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன் எழுப்புல. சரி சொல்லு, என்ன விஷயம்? எப்படி மச்சான் என் மனசுல இருக்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிற? இது என்ன பெரிய ரகசியமா? நீ என்னை பார்க்க நேராக ஆஃபீஸ்க்கே வர்றனா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான்டா அர்த்தம். சொல்லு. இல்லைடா, கலாக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு புது பிஏ இன்டர்வியூ இருக்குது. எனக்கு இது சரியாக வருமானு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் என்னடா சந்தேகம்? புதுசாக வர்றவங்க உனக்கு செட் ஆவாங்களான்னு யோசிக்கிறியா? இல்லை மச்சான், இத்தனை நாள் கலா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. ஃப்ரெண்டுங்கிறதுனால நானும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்துட்டேன். அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து எனக்கு அவங்க செட்டு வேறு ஆகணும். அவங்கள நம்பி எந்த வேலையை தரலாம் தரக்கூடாதுன்னு இப்படி 1000 இருக்குடா. ஒரு சாதாரண பிஏக்கு இவ்வளோ யோசிக்கணும்னு அவசியமே இல்லைடா. விடு, நாளைக்கு நான் வரேன். தேங்க்ஸ் மச்சான், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி, இப்போ எங்கே போகிறோம்? வேறங்க, நம்ம வழக்கமாக போகிற இடத்துக்கு தான். கிரண் அவனது வண்டியை லாவகமாக அந்த சாலையில் வளைத்து அவர்கள் வழக்கமாக செல்லும் பாருக்கு வண்டியை செலுத்தினான். இவனை திருத்தவே முடியாது என்று மோகன் தலையில் அடித்துக் கொண்டான். அவனை பார்த்து கிரண் சிரித்தான். நாளை நடக்க இருக்கும் இன்டர்வியூவில் என்ன நடக்க இருக்கிறது? அவனுக்கு நம்பகமான ஆள் வேலைக்கு கிடைக்குமா? கேளுங்க Playboy Millionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.